21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா சந்தித்து வருகிறது. இளம் தொழில் முனைவோர் இந்தியாவின் சக்தியை பிரதிபலிக்கின்றனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக இந்தியா மாறியுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகள் என்பது இந்தியாவின் மரபணுவிலேயே ஆழமாக பதிந்துள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரதம் தனது முக்கியமான கண்டுபிடிப்புகள் மற்றும் ஞானத்தின் மூலம் உலகிற்கு வழிகாட்டி வந்துள்ளது என பிரான்சில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், தற்போது உலக நாடுகள் இந்தியாவை வெறும் அசாத்திய திறமைகளை கொண்ட நாடாக மட்டும் பார்க்காமல் கண்டுபிடிப்புகளின் தேசமாகவும் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சிகரமான சக்தியாகவும் பார்க்க தொடங்கியுள்ளதாக கூறினார். பிரான்சின் நைஸ் நகரில் பிரதமர் மோடியை அதிபர் இமானுவேல் மேக்ரான் சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடியை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கட்டி அணைத்து வரவேற்றார். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் மோடிக்கு பிரான்சில் நடைபெறும் பாரத் இன்னோவேட்ஸ் மாநாட்டில் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வாழ்த்து தெரிவித்தார். எனது நண்பர் அதிபர் மக்ரோன் அவர்களே, உங்களை மீண்டும் நைஸ் நகரில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வில் பங்கேற்றதற்காக உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார். நடந்து முடிந்த தேர்தலில் எதிர்பாராத வகையில் புதிய ஆட்சி அமைந்துள்ளது. 12 ஆண்டுகளாகியும் தமிழ் மாநில காங்கிரசால் அதன் இலக்கை அடைய முடியவில்லை. நட்பு சக்தியாகவே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என ஜி.கே. வாசன் கூறினார். வரும் உள்ளாட்சித் தேர்தலில் தமாக தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பம். கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்த ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். அதிமுகவிலிருந்து விலகினார் நடிகை கௌதமி. கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலரான கௌதமி பழனிசாமிக்கு விலகல் கடிதம் அனுப்பியுள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே கனத்த இதயத்துடன் கட்சியிலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார். பாமக ஆதரவு இல்லை என்றால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட தனது தொகுதியில் மிகவும் கடினமான போட்டியை சந்தித்து தட்டு தடுமாறித்தான் வெற்றி பெற்றிருப்பார் என சி.வி. சண்முகம் விமர்சித்தார். அதிமுக தற்போது ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்றுவிட்டது. தனது பிள்ளையை அரசியலுக்கு கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி டிராமா ஆடுகிறார். தன்னை சுற்றி சில ஜால்ராக்களை வைத்துக் கொண்டு பழனிசாமி செயல்படுகிறார் என சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். வட மாவட்டங்களில் அதிமுக வென்ற தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை. பாமக கூட்டணியில் இல்லை என்றால் 7 அல்லது 8 தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக வென்றிருக்கும் என அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் சொன்னார். பழனிசாமி முதலில் கனவுலகத்திலிருந்து வெளியே வர வேண்டும். கட்சியின் செயற்குழு கூட்டத்தை கூட்ட அஞ்சுவது ஏன் என சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். செயற்குழு கூட்டத்தை கூட்டவில்லை என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என எங்களுக்கு தெரியும் என்றார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகமாக பேசக்கூடாது என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தாவேகாவை விமர்சிப்பதை விட்டுவிடுவது நல்லது என்றார். ஆள் பிடிக்கும் வேலை எங்களுக்கு இல்லை, தீர்ந்து போன கட்சி யாருடையது என தாவேகாவை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கும்போது ஆட்சியை பிடிக்க நினைத்தது யார் என கேட்டுள்ளார். மின்சாரத்துறையை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் செந்தில் பாலாஜி. இந்த அரசு பொறுப்பேற்றதும் ஊழல் தடுக்கப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தின் கட்டமைப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவோம் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை அளிப்பதுதான் முதல்வர் விஜயின் ஒரே லட்சியம். அரசு மருத்துவமனைகளில் காத்திருப்பு நேரம் குறைக்கப்பட்டு தூய்மையான கழிப்பறை வசதிகள் செய்து தரப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். செவிலியர்கள் பற்றாக்குறைக்கும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பல தோல்விகளை பார்த்து பல அவநம்பிக்கைகளுக்கு பிறகு ஒரு நல்ல தலைமையை நோக்கி வருகின்றனர் என அதிமுகவினரை பிடிக்க வலைவரிக்கிறதா தாவேகா என்ற கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். ரெட் ஜெயண்டிடமிருந்து சினிமா துறை மீண்டுள்ளது என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தாவேகா அரசு அமைந்த பின் சினிமா துறையினர் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் என்றார். சீனாவிற்கு நிகராக சிவகாசி பட்டாசுகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிலில் உள்ள சிக்கல்களை தவிர்க்க சட்டசபையில் பேசுவேன் என உறுதியளித்தார். பிணியற்ற உடலும் துணிவுமிக்க மனமும் கொண்ட ஒரு புதிய தலைமுறையை பிரதமர் மோடி உருவாக்கி வருகிறார். இந்த ஆரோக்கிய புரட்சியை மக்கள் இயக்கமாக மாற்றி வல்லரசு இந்தியாவை நோக்கி நாம் வீரநடை போடுவோம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் வாகன எரிபொருளாக 100% எத்தனாலை பயன்படுத்த அனுமதிக்கும் விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. அவை விரைவில் சந்தையில் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். ஜூன் 18ஆம் தேதி கவர்னர் உரையுடன் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஜூன் 17ஆம் தேதி சென்னை அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்படியும் பணியாளரைப் போல அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு பிரதமர் மோடி அடிபணிகிறார். வெளிநாட்டு சக்திகள் நம் மக்களை கொல்கின்றன, அரசோ அவர்கள் உத்தரவுக்கு பணிந்து போகிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சித்துள்ளார். பிரான்சில் ஜூன் 17ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடி சந்திக்க உள்ளனர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் இடையே இந்த சந்திப்பு நடக்க உள்ளது. வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயம் குறித்து பேச உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் துருக்கிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மின்வெட்டு பிரச்சினையை தீர்க்க மின்வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டமைப்பு 12 ஆண்டு பின்னோக்கி உள்ளது, சீரமைத்து வருகிறோம் என்றார். ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த அமைச்சர் அருண்ராஜ் பல்நோக்கு சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் உள்ள கழிவறையை பார்வையிட்டார். கழிவறையில் பினிஷிங் சரியில்லை என கூறி PWD அதிகாரிகளை அழைத்து கடிந்ததோடு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்றார். கடந்த ஆட்சியில் மின்மாற்றிகள் போன்ற உபகரணங்கள் வாங்கப்படாமல் பழையது வைத்து மின்சார விநியோகம் செய்ததால் தற்போது அவை தனது சக்தியை இழந்து மின்தடை ஏற்படுகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். கல்விக்கூடங்களில் உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் அரசு சமரசம் செய்யக்கூடாது எனவும் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் மற்றும் அதன் பிரச்சாரத்தின் போது கட்சியின் நலன்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளிகளில் மாணவர்கள் சாதி கயிறு அணிவதை அனுமதிக்க முடியாது. நானே குங்குமம் விபூதியுடன் தான் பள்ளிக்கு சென்றேன். சாதி கயிறு விவகாரத்தில் பள்ளிகளில் ஏற்கனவே உள்ள நடைமுறையே தொடரும் என அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். அமெரிக்க தாக்குதலில் இறந்த 3 மாலுமிகளின் குடும்பத்தினருக்கு அறிக்கையோ இரங்கலையோ கூட பிரதமர் தெரிவிக்கவில்லை என கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். வெளியுறவு கொள்கை விவகாரங்களில் இந்தியர்களின் உயிரை இரண்டாம் பட்சமாக கருத முடியாது என்றார். கோவையில் நடைபெற்ற அண்ணாமலையின் வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் இளைஞர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் ஆர்வமுடன் இயக்கத்தில் இணைந்து உறுப்பினர் அடையாள அட்டைகளை ஆர்வமுடன் பெற்று சென்றனர். திமுகவுடன் இணைந்து முதல்வர் பதவியில் அமர பழனிசாமி நினைத்தார். ஆனால் தற்போது அதிமுகவில் இருந்தே நிர்வாகிகள் கொத்து கொத்தாக வெளியேறுவதால் கட்சி சீட்டுக்கட்டு போல சரிகிறது என CV சண்முகம் விமர்சித்துள்ளார். பழனிசாமி இப்போதும் கூட தனது தவறை உணராமல் மற்றவர்களை குறை கூறி வருகிறார் என்றார். கடந்த 12 ஆண்டுகளில் தரமான சுகாதார சேவைகள் மலிவு விலையில் கிடைக்கும் வகையில் நாடு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் உள்ளது என்றார். அமெரிக்க தாக்குதலில் இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டது மோடி அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை காட்டுகிறது என காங்கிரஸ் MP பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவை எச்சரிக்காமல் சமரசத்திற்கு போகும் பிரதமர் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க தவறிவிட்டார் என்றார். தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் நன்மதிப்பு வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். தொடர் தோல்வியடைகின்ற நிலையிலும் யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டேன் என சர்வாதிகார போக்கில் பழனிசாமி செயல்படுகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளில் முக்கிய தகவல் இல்லை என காவல்துறையே கூறிவிட்டது என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திறமையற்ற நிர்வாகம் தெரியாத அமைச்சர் மற்றவர்கள் மீது பழி போடுவதை நிறுத்த வேண்டும் என்றார். விஜய் அண்ணா வெற்றி பெற்றது இப்போது எல்லாராலும் விவாதிக்கப்படுகிறது, ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் வீசியது விஜய் அலையா அல்லது விபரீத அலையா என்பதுதான் அதிர்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விலகுவதாக GK வாசன் அறிவித்துள்ளார். டாஸ்மாகை தனியார்மயமாக்கினால் எப்படி இருக்கும், ஏன் தனியார்மயமாக்காமல் இருந்தார்கள் என்பதை இப்பதான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த துறையில் சம்பாதிச்சுதான் அரசு நடத்தணும் என்ற எண்ணம் 1% கூட முதல்வருக்கு இல்லை என
மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பாலியல் வன்கொடுமை குற்றச்சம்பவங்கள் நாள்தோறும் நடப்பது வேதனை அளிக்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். அரசு சிங்கப்பெண் அதிரடிப்படை பணியை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தோம், ஏமாற்றமே மிஞ்சியது என்று மக்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆட்சி என்ன செய்ய போகிறது என்பது கேள்விக்குறியாக உள்ளது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்தார். இந்திய மாலுமிகள் 3 பேர் பலியான சம்பவத்திற்கு அமெரிக்கா வருத்தம் தெரிவிக்காதது அதிர்ச்சி அளிக்கிறது. கப்பலை தடுத்து நிறுத்த மாற்று வழிகள் இருந்தும் ஏவுகணை வீசிய அமெரிக்காவின் கொடூர அணுகுமுறையை ஒருபோதும் ஏற்க முடியாது என MP சசி தரூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தவிக அரசுக்கு அனுபவமோ அப்டேட்டோ உழைப்போ உண்மையோ இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவை விமர்சிக்க தவிகவிற்கு தகுதி இல்லை என்றார். இளைஞர்கள் சிறுவர்கள் தவறான வழிகளில் செல்வதை தடுக்க விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும். விளையாட்டு, உடற்பயிற்சி ஆகியவற்றில் ஈடுபடுவோரின் மனமும் சிந்தனையும் தெளிவாக இருக்கும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஸ்ரீநாத் குறித்து அவதூறான கருத்துக்களை பேசியதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் சீமான் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக நிதிநிலை குறித்து விரைவில் முதல்வர் விஜய் வெள்ளை அறிக்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார். வரப்போகிற நாட்களில் அனைவரின் கேள்விகளுக்கும் முதல்வர் வாயிலாக பதில் கிடைக்கும் என அமைச்சர் மரிய வில்சன் சொன்னார். சமூக வலைதளங்களில் துடிப்புடன் செயல்பட்டு தாவேகா அரசின் தவறுகளை உடனுக்குடன் வெளிப்படுத்த வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக காவல்துறை எடுத்த நடவடிக்கை காரணமாக கடந்த 14 நாட்களில் 4469 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. எனவே ஆழ்கடலில் மீன்பிடிக்க விசைப்படகு மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். மின்வாரிய கள உதவியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் வெறும் காலில் மின்கம்பம் ஏற வேண்டும் என்ற விதியில் திருத்தம் செய்து போல் கிளைம்பிங் ஷூ அணியலாம் என TNPSC அறிவித்துள்ளது. 30 அடி உயர மின் கம்பத்தை 8 நிமிடங்களில் ஏற வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. பழனி, சமயபுரம் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள 214 கோவில்களுக்கு பரம்பரை முறைசாரா அறங்காவலர் குழு நியமனத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது. தகுதியுடையவர்கள் ஜூலை 22 வரை விண்ணப்பிக்கலாம். காரைக்குடி கோர்ட் அருகில் உள்ள அம்மா உணவகத்தில் காலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொங்கல், சாம்பார் தரத்தை அமைச்சர் பிரபு நேரில் ஆய்வு செய்தார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் தொடர்பான அச்சம் நிலவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு, கேரளா எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் டூரிஸ்டுகள் தடையை மீறி அருவியின் மேல்பகுதி, கோதையாறு தடுப்பணையின் ஆபத்தான பகுதிகளில் குளிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெண் ஒருவர் தவறவிட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை மற்றொரு பெண் எடுத்து ஒப்படைத்தார். இதை கேள்விப்பட்ட தொகுதி MLA கார்த்திக் அந்த பெண்ணை நேரில் சென்று சந்தித்து மரியாதை செய்தார். கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து அஜித்குமார் என்ற கைதி தப்பிய வழக்கில் பணியின் போது அஜாக்கிரதையாக இருந்த 3 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கைதி தப்பிச் செல்ல உதவியாக இருந்த 2ஆம் நிலை காவலரும் டாக்ஸி டிரைவரும் கைது செய்யப்பட்டனர். சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் வார விடுமுறையை முன்னிட்டு டூரிஸ்டுகள் குவிந்தனர். குடும்பத்துடன் உற்சாக குளியல் போட்டனர். ராமேஸ்வரம் கோவில் அக்னி தீர்த்த கடல் திடீரென உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பவளப்பாறைகள் வெளியில் தெரிந்தன. தமிழக கேரள எல்லையான முந்தல் பகுதியில் நிபா வைரஸ் பரிசோதனை சுகாதாரத்துறை சார்பில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. விடுமுறை நாள் என்பதால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்து சென்றன. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சென்னை நோக்கி சென்ற சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி விதுன் என்ற 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி டூரிஸ்டுகள் குளிக்க வனத்துறையினர் தொடர்ந்து 11வது நாளாக தடை விதித்துள்ளனர். கொடைக்கானல் வார விடுமுறையை முன்னிட்டு பல மாநில டூரிஸ்டுகளால் நிரம்பி களை கட்டியது. இதமான சீதோஷ நிலையும் நிலவியது. மானாமதுரையில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை, வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மானாமதுரை போலீசார் விசாரிக்கின்றனர். அமெரிக்கா தொடுத்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய கத்தார் தூதுக்குழு ஈரான் சென்றுள்ளது.
ஒப்பந்தம் இன்றே கையெழுத்தாகலாம் என அமெரிக்கா பாகிஸ்தான் கூறினாலும் தனது நிபந்தனைகளில் ஈரான் உறுதியாக இருப்பதால் முரண்பாடு நீடிக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். அயோத்தி ராமர் கோயிலில் பக்தர்களின் காணிக்கை திருடப்பட்ட புகாரில் கோயில் நன்கொடைகளை கணக்கிடும் பொறுப்பில் இருந்த ஊழியர் லவ்குஷ் மிஸ்ரா வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். எல்லாவற்றையும் குறை சொல்வதற்காக மட்டுமே ஒவ்வொரு முறையும் ராகுல் லோக்சபாவில் பேசுகிறார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராகுலை விமர்சித்துள்ளார். ஆண்டுக்கு 100 டன் மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் திறன் கொண்ட உள்நாட்டு சோதனை ஆலையை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். தூய்மை இந்தியா திட்டத்தின்படி பெங்களூருவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாஸ் கிளீனிங் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுத்தம் செய்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுலின் அரசியல் அணுகுமுறை தேசிய அளவில் இண்டி கூட்டணியை வலுப்படுத்தவில்லை, மாறாக அது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாகவே முடிகிறதென கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அமாவாசை மற்றும் வார விடுமுறை என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விடுமுறை தினம் மற்றும் கார்த்திகையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 6 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்டு ரோம் புறப்பட இருந்த போப்பாண்டவரின் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திட்டமிட்டபடி புறப்பட முடியவில்லை. இதனால் அந்த விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் நீங்கள் குழப்பமடைகிறீர்கள் என்று எழுதப்பட்ட ராணுவ பின்னணியிலான தனது புகைப்படத்தை AI மூலம் உருவாக்கி பகிர்ந்துள்ளார். இதனால் அமெரிக்காவும் ஈரானும் இன்று அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமா என்பதில் குழப்பம் நிலவுகிறது. ஈரானுடனான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டு ஹார்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்படும் என டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் இன்று அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை. அடுத்த சில நாட்களில் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்கு லண்டனின் சவுத்தால் பகுதியில் 26 வயதான இந்திய வம்சாவளி இளைஞர் குர்பேத் சிங் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியா பிரான்ஸ் உறவில் உறுதி, புதுமை, உத்வேகம், தொலைநோக்கு பார்வை உள்ளன. உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் என பிரான்சில் நடைபெற்ற புத்தாக்க கண்காட்சியை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேசினார். அத்தை, மாமா, பிள்ளைகள் போன்ற நெருங்கிய சொந்தங்களுக்குள் திருமணம் செய்வதை தடை செய்யும் புதிய மசோதா ஸ்வீடன் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இச்சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஸ்வீடன் அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளின் கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்ட அணு ஆயுத ஒழிப்பு தீர்மானத்தை வடகொரியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. வடகொரியா அணு ஆயுத நாடு என்பது மாற்ற முடியாத உண்மை என்றும் பதிலடி கொடுத்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் குரூப் சி பிரிவில் இன்று நடைபெற்ற லீக் சுற்றில் பிரேசில், மொராக்கோ அணிகளுக்கிடையிலான ஆட்டம் 1-1 என டிராவில் முடிந்தது. இதனால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் குரூப் சி பிரிவில் இன்று நடைபெற்ற லீக் சுற்றில் ஹைதி அணியை 1-0 என வீழ்த்தி ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெற்றது. நடிகர்கள், நடிகைகள் லாபத்தில் பங்கு என்ற விதத்தில்தான் சம்பளம் வாங்க வேண்டும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏற்கனவே வலியுறுத்தியது. இந்த நிலையில் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் தனது 63வது படத்தில் நடித்து வரும் விக்ரம் சம்பளமாக 18 கோடியும் பட வியாபாரத்தின் அடிப்படையில் மற்றும் OTT உரிமை அடிப்படையில் மீதி சம்பளத்தை பெற சம்மதித்துள்ளாராம். ஜெமினி பிலிம் சர்க்கியூட் நிறுவனம் தமிழில் பல படங்களை தயாரித்துள்ளது. கடைசியாக அவர்கள் தயாரித்த மதகத ராஜா படம் 12 ஆண்டு நிலுவைக்கு பின் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி ஹிட்டானது. தற்போது சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாற்று படத்தின் மூலம் மீண்டும் தயாரிப்பில் இறங்கியுள்ளது. இதில் ஏவிஎம் குடும்பத்தைச் சேர்ந்த ஆரியன் ஷாம் நாயகனாக நடிக்கிறார். ஆனந்த் பிரசாத் என்பவர் இயக்கவுள்ளார். தமிழில் களவாணி, வாகை சுடவா உள்ளிட்ட சில படங்களை இயக்கிய இயக்குநர் சர்க்குணம் சமீபத்தில் அளித்த பேட்டியில் களவாணி படத்தை நடிகர் விஜய்க்கு திரையிட்டோம். பின்னர் அவருக்காக ஐயனார் எனும் கதையை சொன்னேன். காமெடிக்கு வடிவேலு, வில்லனாக நானா படேக்கர் என உதாரணம் கூறி கதையை கூறினேன். முழு கதையையும் கேட்டு ஒப்புக்கொண்டார். கால சூழலால் அப்படம் நடக்கவில்லை. இன்னும் அந்த கதை அப்படியே இருக்கிறது என்றார். நாகினி சீரியல் மூலம் பிரபலமானவர் நடிகை மௌனி ராய். மாடல் அழகியான இவர் ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார்.
2022 திருமணம் செய்த அவர் சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் தனது விவாகரத்தை அறிவித்தார். சில மாதங்களாக இவர் ஓரின சேர்க்கையாளர் என்ற தகவல் பரவியது. இது பற்றி பேசியுள்ள மௌனி ராய், என்னை பற்றி நான் கேள்விப்பட்ட பெரிய வதந்தி நான் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்பதுதான். நல்ல கெட்ட மோசமான காலகட்டங்களில் என் தோழிகள் என்னுடன் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்றார். சொல்லாமலே படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் சசி. விஜய் ஆண்டனி நடிப்பில் அவர் இயக்கிய 100 சாமி படம் ஜூன் 19 ரிலீஸ் ஆகிறது. இதுவரை அவர் இயக்கிய 8 படங்களில் 6 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். சொல்லாமலே படத்தில் பாபி, டிஷ்யூமில் விஜய் ஆண்டனி, பூவில் SS குமரன், 555 சைமன் கே கிங், சிவப்பு மஞ்சள் பச்சையில் சித்துக்குமார், இப்போது 100 சாமியில் பாலாஜி ஸ்ரீராம் ஆகியோரை அறிமுகப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நடிகர் பிரசாந்தின் பிறந்த நாள் அன்று அவரது 55வது படத்தை ஹரி இயக்குகிறார் என அறிவிப்பு வெளியானது. சில காரணங்களால் அப்படம் கைவிடப்பட்டது. அதே கதையை நடிகர் அதர்வாவை வைத்து இயக்குவதாக செய்தி வெளியானது. இந்த நிலையில் தெலுங்கில் நடிகர் ரவிதேஜாவை சந்தித்து ஒரு கதை கூறியுள்ளார் ஹரி. அவரும் ஒப்புக்கொண்டதால் அதன் திரைக்கதை விவாத பணிகளை ஹரி மேற்கொண்டு வருகிறார். நடிகர் ரஜினியின் மனைவி லதா யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், ரஜினி பெரிய தலைவர், 2021 அவர் அரசியலுக்கு வராதது மிகப்பெரிய மிஸ். இதனால் மோசமாக உணர்ந்தேன். அவர் வரவில்லை என்பதற்காக அல்ல, வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என தோன்றுகிறது. அவருக்குள் பல திட்டங்கள், கனவுகள் இருந்தன. கோவிட் காலத்தில் அப்படி ஒரு முடிவெடுக்கும் சூழல் வந்துவிட்டது. பெரிய தலைவரை மிஸ் செய்துவிட்டோம் என்றார்.